ஆனால் இடங்களில் ஜெயித்து திராவிடத்தை வேறறுத்து நம் தமிழ் தேசம் ஒரு எடுத்துக்காட்டுதான். இந்த கூட்டத்துக்காக ரெண்டு பக்கமும் வந்திருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு முழுக்க காலையில இருந்து சாலையில போய்கிட்டே இருக்காங்க இல்லையா? எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, ஒருவேளை திமுக அதிமுக கூட்டம் நடத்தின்னு வச்சுக்கலேன், அவங்க பரம்பரை வாரிசு படமா பெருசு பெருசா மண்டமண்டையா வச்சிருப்பாங்க. எல்லாம் அறிக்கை திருப்பிட்டு போவாங்க. அது ஒரு பக்கம். இன்னைக்கு என்னன்னா, காவல்துறையை சொன்னதை சொல்றேன், இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஆயிடுச்சு. என்னன்னா, வண்டி ஓட்டுறவங்க ஓட்டவே மாட்டுறாங்க, மெல்ல போறாங்க. ஏன் தெரியுமா? இங்க வைத்திருக்கக்கூடிய பதாகள் இருக்கு பாருங்க, சாலையில ரெண்டு பக்கமும். இந்த ஆட்கள் யாரியா இது, யாரியா இது, யாரியா இது, யாரியான்னு ஒவ்வொருத்த பேரையும் தேடலாம். இவர் நம்மளா, இவர் நம்மளா, இவர் நமக்கு முன்னாடியா, இவர் நமக்கு முன்னாடியா. முன்னோர்கள் யார் என்றே தெரியாத தமிழ் சமூகத்திற்கு அந்த முன்னோர்கள் எல்லாம் அடையாளப்படுத்திய ஒரு கூட்டம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கூட்டம் தான். அதுக்கு சாட்சி தான் இந்த கூட்டம். தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைக்கு தமிழரோட பெரியார்கள் யார், நம் மூத்தவர்கள் யார் என்பதை பறைசாற்றுகிற ஒவ்வொரு கூட்டமாக அண்ணன் நடத்துகிறார்னா அதுல ஒரு கூட்டம் இன்றைக்கு இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு கிறிஸ்துமஸ் இல்லையா? இயேசு பிறப்பு நாள். நாளைக்கு எல்லோரும் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாள், எங்களுடைய இறை தூதன் பிறந்த நாள் என்று யோசிக்கக்கூடிய நாள். நேற்று தினம் பார்க்கிறேன், உதயநிதி பேசியிருக்காரு. இயேசு போலதான் கருணாநிதி, இயேசு போலதான் அண்ணா, இயேசு போலதான் ஈவேரா. சொல்லலாமா தெரியல. இன்னும் இயேசு 2-3 முன்னாடியா கட்டினாரு? எப்படி இயேசு 4-5 லவட்டிக்கு போனாரா? இல்ல எப்படி இயேசு போல இவங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி, மைக்கு கிடைக்கிறதுக்கு என்னத்தையாவது பேசி விட்டு போறா? அதெல்லாம் அந்த காலம், இது புலிகள் காலம். நீ என்ன பேச்சு பேசாலும் கேட்டுக்கிட்டு வாய மூடிட்டு இருக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு தயார் கிடையாது. தமிழ்நாடு என்கிற ஒற்றை பெயரை அரசு பேருந்தில நீக்கியதற்காக தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கொந்தளித்திருக்கிறது. மாநில தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்காக வேலுநாச்சியார் பேசிக் கொண்டிருக்கிறோம்ல, அந்த போக்குவரத்து கழகம் எப்படி உருவாச்சு தெரியுமா? சேரன் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம், பல்லவன் போக்குவரத்து கழகம், சோழன் போக்குவரத்து கழகம். அதே நேரத்தில் வேலுநாச்சியார் போக்குவரத்து கழகம், இங்க கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம், இப்படி எல்லாம் ஒரு பேரா வச்சிருந்தா என்ன சொன்னா தெரியும்? திமுக சாதி தலைவர்ல பேர் வச்சா சண்டை வருது, அதனால நம்ம முற்போக்கா யோசிப்போம் சொல்லி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வச்சா. அப்படி தமிழ்நாடு வச்சதுக்கு ஒரு வரலாறு சொன்ன திமுக தான் இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு தமிழ்நாடுங்கிற பெயரை மாத்திட்டாங்க. ஏன் சொல்லுங்க? நாம் தமிழர்னு ஒரு கட்சி வந்து தமிழ், தமிழர், தமிழ் மொழி, தமிழ்நாடுன்னு மாறி மாறி பேசி பேசி இன உணர்வை ஊட்டிக் கொண்டே இருக்கிறான். நீங்க அண்ணன் சீமான் சொன்னதா, இந்த தமிழ்நாடுங்கிற பேர் அரசு பேர் மறுபடியும் வரல. இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை, இன்னொரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டின் பெயருக்காக நாம் தமிழர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த இடத்தில் கூடி நின்று திரளுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அம்மையார் வேலுநாச்சியார் மட்டுமல்ல எங்கள் முன்னோர்கள் அத்துணை பேரையும் புகழ் வாடுவதற்கு நாங்கள் இங்கு ஒன்றாக சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் விடுக்கிற கோரிக்கை, நீங்க சொல்லி பாடம் முடிச்ச ஒரு காலம் திமுக ஓட்டு போட்டோம், நீங்க சொல்லி பாடம் முடிச்ச உங்க பிள்ளைங்க அதிமுக ஓட்டு போட்டோம். நம்ம சாதின்னு சொன்னீங்க, சாதிக்காரனுக்கு ஓட்டு போட்டோம். நம்ம சாமின்னு சொன்னீங்க, சாமிக்கு நம்ம சாமி கும்பிடணும்னு ஓட்டு போட்டோம். உங்க பிள்ளைங்க சொல்றான், அப்பா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குப்பான்னு சொல்றான். பிள்ளைகள் பிடித்ததற்காக செய்து கொடுங்கள் உறவுகளே. உங்களை அல்ல, உங்கள் முன்னவர்களையும் மதிப்போடு உட்கார வைப்போம். நாம் தமிழருக்கு ஏர் கலப்பையோடு கூடிய விவசாய சின்னத்திற்கு 2026 எங்கள் பெற்றவர்கள் வாக்கை செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.